நான் உங்க அருண். சமீபத்துல நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஒருத்தரோட கைரேகைய குறிப்பிட்ட ஒரு மந்திர உச்சாரணத்தின் மூலமா மாத்த முடியும்னு சொல்றாங்க ஒரு பெண். அவங்கள தான் இன்னைக்கு நான் மீட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். மந்திரங்களை ஜெபித்து பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். கையில ஒரு சின்ன ரேகை மாற்றம் ஏற்படுத்தி நம்ம தலையெழுத்தையே மாற்ற முடியும். கண் முன்னே கைரேகைகளை மாற்றும் நவகிரகா ஹீலிங். இந்த மந்திராஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். லதா இவங்க தான் ஒருத்தரோட கைரேகையை மாத்தி அதன் மூலமா அவங்க தலையெழுத்தையே மாத்த முடியும்னு சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே நம்ம 3வது கண் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருக்குமே அறிமுகமானவங்க தான். சில வாரங்களுக்கு முன்னாடி இவங்க நடத்தின கிறிஸ்டல் யாகம் 3வது கண் நிகழ்ச்சியில வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ திவ்யா தான் இவங்கள சந்திச்சு பேசி இருந்தாங்க. இப்போ இதே லதா தான் அடுத்த அதிரடியா ஆரம்பிச்சிருக்காங்க. நவகிரகா ஹீலிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா கைரேகையை மாத்த முடியும்னு உறுதியா சொல்றாங்க லதா. இவங்க சென்னை சாலி கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்க வீட்ல தான் நான் அவங்கள சந்திச்சேன். கைரேகையை மாத்துறதுக்கான தியான பயிற்சி இன்னைக்கு முழுவதும் நடக்க போறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதுக்காகத்தான் நானும் வந்திருக்கேன். சென்னையில் இருக்கிற சாலி கிராமத்தில் தான் நான் இருக்கேன். இங்கே தான் லதா அப்படிங்கிறவங்க பாபாஜி நித்யானந்தாவோட சக்தியால் சித்தா ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சித்தா ஹீலிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவகிரகா ஹீலிங். இந்த ஹீலிங் மூலியமா கையில் ஒரு சின்ன ரேகை மாற்றம் ஏற்படுத்தி நம்ம தலையெழுத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லதாவோட வீடே பக்திமயமா இருந்தது. இவங்க பகவான் நித்யானந்தரோட தீவிர பக்தை. கேரளாவுல காட்டுல குழந்தையா கண்டெடுக்கப்பட்டு மகாராஷ்டிராவுல சமாதியானவர் தான் பகவான் நித்யானந்தா. அவரோட போட்டோக்கள் வீடு முழுக்க நிறைய இருந்தது. தன்னுடைய வாழ்க்கைய இன்னைக்கும் மானசீகமா வழி நடத்துவது தன்னுடைய குரு நித்யானந்தர் தான் அப்படிங்கிற தீவிர நம்பிக்கை இவங்களுக்கு உண்டு. ஒருத்தரோட கைரேகைகளை பார்த்து அதுக்கேத்த நவகிரக மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கிட்டா கைரேகையில மாற்றம் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க லதா. இந்த வித்தியாசமான பிரச்சனை தீர்க்கும் முறைக்கு நவகிரகா ஹீலிங்னு பெயர் வச்சிருக்காங்க. சித்தா ஹீலிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ நவகிரகா ஹீலிங் அதன் மூலயமா வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை கூட நம்ம மாற்றலாம். அதாவது இந்த கைரேகை சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறதா சொன்னாங்க. இந்த நவகிரகா ஹீலிங்னா என்னம்மா? நம்மளுடைய வாழ்க்கையே இந்த கிரகங்களை வச்சு தான். நம்மளுடைய பூர்வ புண்ணியம் என்ன, நம்ம யோக்கியதை என்ன, நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. கண்டிப்பாக கிரகங்களை வந்து ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்தும் நம்ம அந்த பிளெஸிங் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சாச்சுன்னால் வாழ்க்கை முறை நிச்சயமாக மாறப்போகுது. அதுதான் இந்த நவகிரகா ஹீலிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை வந்து இப்போ ஜாதகம் எப்படி ஒரு ப்ரூஃபோ அது மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை காட்டுறது தான் இந்த ரேகைகள். ஸோ இந்த ஹீலிங் பண்ணும்போது என்னென்னா சில ரேகைகளில் அந்த சேஞ்சஸ், அந்த பிளெஸிங் வந்திருக்குன்னா அப்போ அந்த சேஞ்ச் இங்கே வந்து தானே ஆகணும். நவகிரகா ஹீலிங் செய்ய சில வழிமுறைகள் இருக்கு. அதை பத்தியும் கடவுளை பத்தியும் லதா சொன்ன விளக்கங்கள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த நவகிரகா ஹீலிங் மூலயமா மனிதனோட கையில் இருக்கிற ரேகைகளை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு அவனோட வாழ்க்கை தரத்தையே மாற்றலாம். இல்லை அவனுக்கு ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த நவகிரகங்களை எப்படி வேண்டிக்கணும்? இது வந்து என்னென்னா இது ஒரு நாள் முழுமையாக இதையும் ஒரு மாதிரி தபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வேண்டுதல் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னாலே தபஸ் தானே. பல வேலைகளுக்கு நடுவில் நம்ம ஒரு வேலையை பண்ணுறதுக்கும் ஒரு வேலையை காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் இது மட்டுமே பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஸ்ரத்தை தெரியறது. அவ்வளோ ஸ்ரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கே பலன் வரும். அப்புறம்தான் டெக்னிக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நவகிரகம் மட்டும்தான் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு தபஸ். அப்போ அதுக்கான பலன் ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும். அதுக்கு அடுத்தது டெக்னிக். டைரெக்டாக அந்தந்த கிரகங்களுக்கே அனுப்பி எனர்ஜியை வாங்குகிறோம். இது யார் போவாங்கம்மா? அதாவது அந்த நம்ம வர எல்லாருமே போகலாமா அந்த மாதிரி? ஆமாம், அதாவது குரு அவர் நித்யானந்தருடைய புக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய டீச்சிங்ஸுக்கான புக்குக்கு பேரே சித்தகாக்ஷ கீதான்னு வச்சிருக்காரு. சித் ஆகாஷ். அப்போ எல்லாமே பிரபஞ்சம் எங்கே இருக்குது
அப்படின்னு கேட்டால் அங்கே எங்கேயோலாம் இல்லை. பிரபஞ்சம்ங்கிறது நம்ம புத்தியிலேயே இருக்கு. மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னா, கண்ணை மூடி விஷ்ணு லோகம் அப்படின்னா விஷ்ணு லோகம், சிவலோகம் அப்படின்னா சிவலோகம். அந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரபஞ்சம் சித்தத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ரொம்ப பெரிய ட்ராவலோ இதுவோ எதுவும் கிடையாது. நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலும் என் ரூட் கரெக்டாக கிடைக்கும். நவகிரகா ஹீலிங் செய்ய வந்தவங்க தங்களோட கைகளை லதா கிட்ட காட்ட தொடங்கினாங்க. ஒவ்வொருத்தரோட கை ரேகைகளையும் இவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ரேகைகளோட அமைப்பை பொறுத்து அவங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னாங்க. வந்தவங்க பிரமிச்சு போனாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கும் பிரமிப்பா தான் இருந்தது. வந்திருந்த ஒரு பொண்ணோட கை ரேகைகளை பார்த்தாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரணுங்கிற ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு லக் நிறைய ஹிண்டர் ஆகும், கிடைக்காது. சரியா? பண வருவாய் இடிப்பு இருக்கும். நீங்கள் ப்ரே பண்ணும்போது இந்த லைனில் எந்த கட் மார்க்ஸும் இருக்க வேண்டாம். சரியா? எனக்கு பண வருவாய் நல்லபடியாக வரணும், எந்த தங்கு தடை இல்லாமல் எனக்கு பண வருவாய் இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கே வந்தாலும் ரைட்டு, இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலும் இந்த கட் மார்க் இருக்கக்கூடாது. நான் இங்க பார்த்த இன்னொரு விஷயம் ரொம்ப வினோதமா இருந்தது. சிலர் தங்களோட கைய பேப்பர்ல பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நவகிரகா ஹீலிங் செய்ய தொடங்கினதும் தங்களோட கைகள்ல ஏற்படவிருக்கும் அபூர்வ மாற்றங்களை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுது. அடுத்ததா ஒருத்தரோட கைரேகைய லதா ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. கை விரல்கள்ல நிறைய கருப்பு பேட்சஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஒரு பலனை சொன்னாங்க. இந்த கலர் போனதுக்கு அப்புறம் தான் இதில் இருக்கிற நல்லதே நடக்கும். இந்த கலர் மறையிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்லதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்னைக்கு நடக்கும்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த பாமிஸ்ட்டும் உங்களுக்கு இந்த தேதியில் இந்த நல்லது நடக்கும், இப்படி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் எவ்வளோ நல்லது இருந்தாலும் நடக்கலாம், நடக்காமையே போகலாம். அப்போ முதல்ல இதை கிளியர் பண்ணுறது தான் நம்ம வேலை. அடுத்தது யோகானந்த் அப்படிங்கிறவரோட கைகளை பார்த்தாங்க லதா. இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இவரோட உள்ளங்கைகள்ல சின்ன சின்ன கோடுகள் மாதிரியான ரேகைகள் இருந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய தடை கற்கள்னு விளக்கம் கொடுத்தாங்க லதா. இந்த தடை கண்டிப்பாக விலகணும். இது எங்கேருந்து எப்படி சிக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு. ஒரு சரியான ஒரு பாதை அப்படின்னு நீங்கள் வகுத்துட்டு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஆனால் நடுவில் தடைக்கல் எங்கே வருதுன்னே தெரியாது. இந்த இது மாறணும், இந்த லைன்ஸ் இந்த இடம் கிளியர் ஆகணும். எப்பயுமே அப்வர்ட் லைன்ஸ் தான் இருக்கணும் கையில். இப்படி பர்பெண்டிகுலர் லைன்ஸ் இதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னும் சில பெண்களோட கைரேகைகளையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அவங்களோட தற்போதைய வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் லதா சொல்ல சொல்ல அவங்க மிரண்டு போனாங்க. நவகிரகா ஹீலிங்கை தொடர்ந்து செஞ்சா இதையெல்லாம் சரி செஞ்சிடலாம்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னோட கைகளையும் பார்த்தாங்க. ரேகைகளை பார்த்துட்டு இவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வந்திருந்த எல்லார் கைகளையும் செக் பண்ணி முடிச்சாங்க. இப்ப நடக்கவிருக்கிற நவகிரகா ஹீலிங் செஷன்ல அவங்க தேவைகளுக்கு ஏற்ப ஒரு தொடர் பிரார்த்தனை நடக்கும். இந்த தொடர் பிரார்த்தனை முடிஞ்சதும் குறிப்பிட்ட ரேகைகள்ல மாற்றம் வருவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரியும்னு லதா சொல்லி இருந்தாங்க. இது எப்படி நடக்கும்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்தது. அதையும் எனக்கு விளக்குனாங்க லதா. நார்மலாக இந்த ரேகை பல நாட்களில் மாறும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே நாளில் கொஞ்சம் மாறுதல் அடையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் தான். இந்த மேஜிக் எப்படி நடக்க போகுது, எந்த சக்தியால் நடக்குது? இங்கே தெய்வ சக்தி தான். அதாவது பல சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் காலப்போக்கில், அதாவது ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ சிலதெல்லாம் இமீடியட்டாக நடக்க வேண்டிய சில தவறுகளோ ஒரு கஷ்டங்களோ இதுவோ பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்கே இம்பேக்ட் இருந்தால் தானே இல்லையா? அந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்கு உடனே தெரியும். ஏன்னா இன்றைக்கே நடக்கணும் அது. அந்த மாதிரியான சின்ன விஷயம் என்ன விஷயமோ
அது அன்றைக்கே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. எதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய மாறுதல்கள் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் முந்தைய பிறவியோட லாப நஷ்ட கணக்கோட தொடர்ச்சியா தான் இந்த பிறவியை எடுக்கிறாங்க. அப்படி போன பிறவியோட நல்லது கெட்டதுக்கு ஏற்ப முடிவான இந்த பிறவியில இருக்கிற இன்ப துன்பங்களை நாம எப்படி மாத்த முடியும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. ஆனா இதுக்கும் இவங்க கிட்ட ஒரு வினோதமான பதில் இருந்தது. நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேகைகளும் அமையும் அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு ஒரு நாள் வேண்டதுனால அந்த ரேகைக்கான பாவம் மாறிடுமா? கண்டிப்பாமா. ஏன்னா பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோங்கிற வரையில் சரி. நான் கணக்கில் வந்து 20 மார்க் வாங்குறேன், ஃபெயில் ஆகிறேன் அப்படிங்கிறது சரி. வாழ்க்கை ஃபுல்லாக நான் இனிமேல் 20 மார்க்கே வாங்குவேங்கிறது இல்லைல்ல. எப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு தெரிஞ்சுட்டோ ஒரு 4 இடம் டியூஷன் போகலையா, முட்டி மோதி கற்றுக்கலையா, கடைசியில் கணக்கில் 100 மார்க் வாங்கலையா? அதே மாதிரி தானே இதுவும். நம்மளுக்கு இந்த கிரகங்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சிட்டுனா மன்னிப்பு முதல்ல கேட்டுட்டு வேண்டுறோம். ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், இல்லைனா நீ அஷ்டமாதிபதியாக எனக்கு இருக்க போகிறதில்ல, உன் தசை எனக்கு வரப்போகிறதில்ல, எனக்கு இப்போ மன்னிச்சு எனக்கு அருள் புரி. புதஸ்ச குருஸ்ச சுக்கிரசனி ராகு கேதுவே குருவந்து சர்வே கிரஹா மம சுப்ரபாதம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நவகிரகா ஹீலிங் மூலமா கைரேகைகளை மாத்தி வாழ்க்கைய உயர்த்துவதா சொல்றாங்க லதா. அவங்கள தான் நான் இப்போ சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரகங்களுக்கு நம்ம முறையான பூஜைகளும் பரிகாரங்களும் செய்யறதன் மூலயமா நம்ம அந்த நல்ல பயன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நவகிரகா ஹீலிங். இதன் மூலயமா அந்த கிரகங்களோட பலன்களை மாற்றி நம்ம நல்ல பயன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவங்க கிட்ட அவங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை பத்தி கலந்து பேசினாங்க. நம்மளோட உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. இது கண்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இது இருக்கும். இந்த சக்கரங்களோட படங்களை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கும் சக்ராஸ் படங்களை கொடுத்தாங்க. தொடர்ந்து நாம தீவிரமா பிரார்த்தனை செய்ய செய்ய அபரிமிதமான பலன் கிடைக்கும்னு அவங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. இப்படி நாம தொடர்ந்து மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு கிடைக்கிற சக்தியை இந்த 7 சக்கரங்களையும் ஸ்டோர் பண்ணணும்னு விளக்கம் கொடுத்தாங்க லதா. அதே மாதிரி இப்படி நம்ம பிரார்த்தனை செய்யறப்போ இந்த சக்கராஸ்ல ஏதாவது தீய சக்தி இருந்தாலும் வெளியேறிடும்னு சொன்னாங்க. மந்திர உச்சாரணம் ஆரம்பிச்சது. எல்லாருமே தங்களோட பிரச்சனைகள் தீரணும்னு மனசார நவகிரக மந்திரங்களை சொல்ல தொடங்கினாங்க. ஓம் ராங் ஹ்ரீங் ரௌங் ச ஆதித்யாயை நமஹ. ஓம் ராங். மந்திரம் சொல்லி செய்யும் பிரார்த்தனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருக்கு. அத வரிசையா சொல்லியபடியே எல்லாரும் மெய் மறந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் எப்படியாவது விரட்டணும்னு எல்லாரும் விரும்புறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எல்லாரும் ஒரே விதமா தான் மந்திர ஜபம் செஞ்சாங்க. வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக வந்திருந்தவங்க எல்லாரும் இப்படி ஒரே மந்திரத்தை உச்சரிக்கிறது எப்படி தீர்வாகும்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நீங்கள் என்ன வந்து இது பண்ணி எனர்ஜி வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய சில பிரச்சனைகள் உங்களுடைய தாட்ஸில் இருக்கும் இல்லையா? என்ன இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து அந்த கிரகம் டைரெக்டாக ரிலேட்டடாக இல்லையான்னு, ஏன்னா அவர் கஸ்ட்ராலஜி தெரியாது, டைரெக்டாக ரிலேட்டடாக இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரேயர், ஒரு இது கிரகத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அவரோட ப்ரேயர் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து இந்த தடையெல்லாம் விலகி எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரேயர் இருக்கும் பார்த்தீங்களா? பல விஷயங்கள் நம்ம கேட்டாலும் அந்த ஒன்றை ஒரு இதுக்கும் மறக்க மாட்டார். ஏன்னா அதுதான் வந்து டாப் ப்ரையாரிட்டியாக நிற்கிது. அப்போ அதுக்கான என்ன சேஞ்ச் வேணுமோ அது உடனே நடக்கும்ல.
எல்லாரும் 2 கைகளையும் மேல் நோக்கி விரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரார்த்தனை தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு மூச்சு எடுக்கும் போதும் நீங்கள் ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறீர்கள். You are in deep alpha now. சிலர் ஒரு கையில மந்திர தகட்டை வச்சிருந்தாங்க, இன்னொரு கைய அந்த மந்திர தகட்டை பார்க்கும்படி வச்சிருந்தாங்க. பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி லதா கொடுத்த தகட்டை வச்சிருந்த விதம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கையிலையும் வச்சுக்கலாம், எதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இடம் இல்லை, கையில் வச்சுக்கோங்க. கையிலேருந்து எனர்ஜி, வலது கையிலேருந்து எனர்ஜியை யந்திரத்துக்கு அனுப்புங்க. யந்திரத்திலிருந்து எனர்ஜி உங்களுடைய அஜனாக்கு. இப்படி வச்சிருக்கும் போது நவகிரக சக்தியானது மந்திர தகட்டில் பிரதிபலிக்குமா? அப்படி பிரதிபலிக்கும் மந்திர சக்தியானது உடம்புல இருக்கிற சக்கரங்கள்ல ஸ்டோரேஜ் ஆகும்னு இவங்க சொல்லி இருந்தாங்க. குருஷ்ச சுக்கிர சனி ராகு கேதுவே குருவந்து சர்வே கிரகா மம சுப்ரபாதம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்தது எல்லாரும் மந்திரம் சொல்றதை நிறுத்திட்டு அமைதியா இருந்தாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஆழ்நிலை தியானத்துல இருப்பது போல இருந்தாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் செஞ்ச கூட்டு பிரார்த்தனையால அந்த இடத்துல நல்ல அதிர்வை என்னால உணர முடிஞ்சது. நவகிரகா ஹீலிங் முடிவுக்கு வந்தது. நான் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நவகிரகா ஹீலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிலரை சந்திச்சு பேசினேன். அது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ அவங்க எல்லாரையும் நான் திரும்பவும் சந்திச்சு பேசணும்னு முடிவு செஞ்சேன். முதல்ல யோகானந்த சந்திச்சேன். அவரோட கைரேகையில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டேன். அவர் ஆதாரமா சொன்ன தகவல் என்னை வியப்படைய வச்சுது. நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேடு நல்ல உருட்டையாக அந்த 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 உருட்டை தெரியும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நவகிரகா ஹீலிங் மூலமா பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதா சொல்றாங்க லதா. அவங்கள தான் நான் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யோகானந்தனோட விரல் பகுதியில் இருந்த கருப்பு புள்ளிகள் மறைய ஆரம்பிச்சிருக்கிறத ஆதாரமா எனக்கு காட்டினாரு. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒயிட் பேச்சஸ் இருக்குது. ஃபுல்லாக இங்கெல்லாம் நிறைய ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஃபுல்லாக. ப்ளஸ் அந்த பிளாக் டாட் சின்னதாக இந்த இடத்துல ஒன்று சொன்னாங்க, அது லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. ரொம்ப டார்க்கான இந்த ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிங்கிஷாக மாதிரி இருக்குது. நம்பர் 1. ப்ளஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் பேச்சஸ் வந்திருக்கு. இந்த மாற்றம் தன்னோட வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கையை இவருக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நடப்பதற்கான காரணத்தை லதா எனக்கு விளக்குனாங்க. அதோட கோவில்கள்ல செய்யற நவகிரக வழிபாட்டுக்கும் இந்த நவகிரக ஹீலிங்குக்கும் இருக்கிற வித்தியாசங்களை எனக்கு விவரிச்சாங்க லதா. எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயம்தான். மைண்டை தாண்டி பிரபஞ்சத்தை எங்கேயும் போய் தேட வேண்டாம், கடவுளை எங்கேயும் போய் தேட வேண்டாம். எல்லாமே உள்ளே இருக்கிறது தான். பிரபஞ்சமே உள்ளே இருக்குது, கடவுளே உள்ளே தான் இருக்கார். இப்போ கோவிலுக்கு போகிறோன்னா சுற்றிட்டு வந்துடுறோம். அங்கே அந்த எனர்ஜி ஸ்டோரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இதே இப்போ நீ டெய்லி போய் நவகிரகம் சுற்றுன்னு நம்ம சொல்லலாம். நவகிரகம் சுற்றினாலும் இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அது என்ன, நிறைய நாள் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அங்கே எனர்ஜி ரிசீவிங் ஸ்டோரிங் அப்படிங்கிறது இல்லை. இங்கே ஸ்பெசிஃபிக்காக சக்கரங்களில் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுனால என்னென்னா இம்பேக்ட் இமீடியட்டாக இருக்குது. அந்த ஒரு நாள்லேயே இம்பேக்ட் இருக்குது, அவ்வளோதான். நவகிரகா ஹீலிங்கில் கலந்துக்கிட்ட விஜயஸ்ரீயை சந்திச்சு பேசினேன். இதில் கலந்துக்கிட்டதால தன்னோட பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை வந்திருப்பதா சொன்னாங்க. இங்கே ஹீலிங் மூலமா என்ன மாற்றலாம்? விதி ரேகையில் 2 ஐலாண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீலிங் இது பண்ணும்போது
டெய்லி அந்த மந்த்ராஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாறதுனால நிறைய பாசிட்டிவிட்டிஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீலிங்ல கலந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மந்திரங்களை எழுதி தராங்க லதா. இத வீட்லயும் தொடர்ந்து பிராக்டிஸ் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த ஹீலிங் செஷன்ல லதா சொன்ன சில டிப்ஸ் ரொம்பவே வித்தியாசமானதா இருந்தது. பணக்காரங்களோட கைகள்ல இருக்கிற சில வித்தியாசங்களை கூர்ந்து பார்க்க சொல்றாங்க லதா. அப்படி கவனிச்சு பார்க்கும்போது அவங்களோட புகழ், பணம், அந்தஸ்துக்கான காரணம் அவங்களோட கைகள்ல வெளிப்படையா தெரியும்னு சொல்றாங்க லதா. நீங்கள் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேடு வந்து நல்ல உருட்டையாக வந்து அந்த 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 உருட்டை தெரியும். நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்படுற சில பேருடைய இதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் பள்ளமாகவே இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கைரேகையை இப்படி மாற்றுவதால ஆயுள் காலத்தையே மாற்ற முடியும்னு லதா சொல்றது ரொம்பவே ஆச்சரியமானதா இருந்தது. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து ரேகை மூலயமா வந்து உனக்கு இவ்வளோ சமீபத்தில் இறப்பு வரப்போகுது, இதை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். மார்கண்டேயனுடைய சரித்திரம் எதுக்கு படிக்கிறோம்? மார்கண்டேயனுக்கு வந்து தீர்காயுஸ் எப்படி கிடைச்சது? மார்கண்டேயனுக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காதா? அந்த நம்பிக்கையோடு போய் எமன் துரத்துனா என்னை காப்பாற்றுன்னு உடனே நடந்ததா இல்லையா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த அணுகுமுறை, அந்த பாசிட்டிவிட்டி இப்படி இருக்குது அப்படின்னால் கண்டிப்பாக வந்து மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் பண்ணலாம், இந்த ஹீலிங் வந்து தொடர்ந்து பண்ணலாம். அந்த காலகட்டம் வரைக்கும் தான் இது வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு உனக்கு இப்படியே இருக்குங்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பீரியட் தான், அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த பீரியடை தாண்டிட்டா போதும். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நேரடியா பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் லதாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். என்னோட ரேகைகள்லையும் சில மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். திருப்பதி கோவிலின் மூலவர் சிலை வேற்று கிரகத்திலிருந்து வந்ததா? மூலவர் சிலை வந்து வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், கிரகாந்தரவாசிகள் தான் என்று எரிக் வான் டேனிக்கன் என்ற ஒரு விஞ்ஞானி எழுதியிருக்கிறார். உங்கள் வேந்தர் டிவியில் நியூ இயர் எக்ஸ்க்ளூசிவ் நமது 3வது கண் நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.